திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக பழமையான ஏராளமான மரங்கள் வெட்டப்பட்ட நிலையில் புதிதாக மரக்கன்றுகள் நடும்போது புளிய மரங்களையும் நட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வந்தவாசி திண்டிவனம் மற்றும் போலூர் செய்யூர் சாலை விரிவாக்க பணிகளுக்காக 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறமும் அடர்த்தியாக இருந்த ஆலமரங்கள், அரச மரங்கள், புளிய மரங்கள் உள்பட மரங்கள் வெட்டப்பட்டன. இங்கு அரசு, நாவல், பாதாம் உள்ளிட்ட மரக்கன்றுகள் மட்டுமே நடப்படுகின்றன. இங்கிருந்த புளிய மரங்களும் வெட்டப்பட்டதால் அவற்றிலிருந்து பறிக்கப்பட்ட சமையலுக்கான புளி தற்போது கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புளிய மரக்கன்றுகளையும் நட்டு பராமரிக்க வேண்டும் என சுற்றுப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம், இன்னும் பல மரங்கள்ல நிழலோட கூடாத மாதிரி மூடிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே சாலை விரிவாக்க பணின்ற முறையில நீக்கிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நீக்க வேண்டிய அவசியமே இல்லை. மொத்தத்தையுமே பிடிங்கி வேற இடத்துல மறுநடம் நட்டுருக்கலாம். ஆனா இவங்க அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதை செய்திருக்கணும். அதை நாங்கள் மூழ்கியாக கண்டிக்கிறோம். அது போக இந்த பக்கம் இப்போ ஒரு புடுங்கின மரத்துக்கும் 11 மரம் நட சொல்றாங்க. இப்போ புளிய மரம் மொத்தத்தையும் பிடிக்கிட்டதால புளி விளைச்சல் குறைஞ்சி போச்சு. புளி விளைச்சல் குறைஞ்சதால புளியோட விலை அதிகமாகுது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஒரு புடுங்கின ஒரு மரத்துக்கும் 11 கன்று நடன்றதுல அந்த 11 கண்ணில் புளிய மரம் கண்ணையும் சேர்த்து நடணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.